அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பு தந்த மேலாள் அமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். எங்கள் கட்சிக்குட்பட்ட ஒரு நிறுவனத்தை ஆய்வு செய்ய செல்வதாக இருந்தாலும் தாவேக்காவின் முன்னனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு விளம்பர வெறி தலைக்கேறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அப்படி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய இந்த புகழுரைக்கும் பொதுக்கூட்டத்தில் எந்த டிவியில் நின்று கொண்டு அவர் கலர் கலராக வீடியோக்கள் எடுத்தாரோ, கலர் கலராக ரீல்ஸுகளை கொடுத்தாரோ, அந்த கலர் டிவியை முதலாக சாமானிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய சாதனையை புகழுரைக்கும் பொதுக்கூட்டம் இந்த கூட்டம். நான் ஆட்சிக்கு வந்த மறுநாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திருச்சிக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கிறேன் என்று பேசக்கூடிய இயலாதவர்களுக்கு மத்தியிலே சொன்ன வாக்குறுதியை சொன்னதை போலவே செய்து 7,000 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகழுரைக்கும் பொதுக்கூட்டத்திலே இன்றைக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தலைவர் கலைஞர் அவர்களையும் பேச வேண்டும், அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி அவர்களையும் பேச வேண்டும். ஆனால் அது நமக்கு கட்டசி கிடையாது, நம்மளது கிடையாது அது அந்த டைலாக். ஆனால் நம்ம டிஎம்கே ஐடிவிங்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளபடியே அதனுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம டிடிவி தினகரன் கொடுத்துடணும். ரொம்ப அற்புதமாக வடிவமைத்து கொடுத்தார் ஒரு பேரை, இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி. மாண்புமிகு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சி, ஏன்னா ஒரு பக்கம் தலைவர் கலைஞரை பேச வேண்டும், இன்னொரு பக்கம் இப்ப இவரையும் பேசணும்னா கம்பேர் பண்ணும்போதே கஷ்டமா இருக்கு. அது வேற வழி இல்லாம இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கூட பல இடங்களில் சொல்லும்போது அது என்னப்பா நடிகர் கட்சி என்று சொல்வதற்கான காரணம், ஒரு அடிப்படை தகுதியற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு புதுக்கோட்டையிலே திருமயத்திலே கொஞ்சம் பேர் வந்து சரண்டர் ஆகிருக்கிறான். எனக்கு இந்த சைதாப்பேட் கோர்ட்டில் சரண்டர் கொடுத்த பழக்கம்லாம் இருக்குது, நிறைய சரண்டரில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது வச்சுக்கிங்களேன். சைதாப்பேட் கோர்ட்டில் வந்து சைதாப்பேட்டில் வந்து சரி சைதாப்பேட்டுங்கிற கவனிக்கிறீங்க, அப்போது கரெக்டாக கவனிக்கிறீங்கன்னா நல்லா வைக்க கசகசன்னு இருக்குது, பரவாயில்ல நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்க. திருமயத்தில் அவன் போய் சரண்டர் ஆகிருக்கான். சரண்டர் ஆகிட்ட பிறகு போலீஸ் கேட்டிருக்கான், யாரா நீங்கன்னு. இல்லை நாங்கள் ஒரு கொலையை பண்ணிட்டோம், ஒரு மாற்றுப்பாலினத்தவரை 3ஆம் பாலினத்தவரை வந்து ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு, சரண்டர் ஆனவன் சொன்ன பிறகு தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்குது அங்கே கொலையை நடந்திருக்குன்னு. ஆனால் அவன் வந்து அதுக்கு முன்னாடி சரண்டர் ஆயிட்டான். இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற ஒரு கேவலமான ஆட்சியை உலக வரலாற்றிலேயே 34 நாட்களில் நடத்தி காட்டிய ஒரு சாதனைக்காரர் தான் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவ்வளவு அலாட்டா திருமயம் நீங்க ஏன் துணை முதலமைச்சர் கேட்க மாட்டீங்களா? அப்பா, மாண்புமிகு முதலமைச்சர் ஓனர் யாரு? ஆட்சி உண்டு, மாப்பிள்ளை இவர் தான். இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் யாருது? ஆதவர்ஜுனாது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி விஜய் அவர்களே, இன்றைய தினம் இப்ப சமீபத்தில் கமிஷனர் ஆபீஸுக்கு வந்து ஒருத்தர் பேசினார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஐடிவிங்க முதற்கொண்டு எல்லாரும் போட்டாங்க, தப்பா போட்டாங்க, ரொம்ப டென்ஷனா பேசினார். அவர் பேரு ஜான் பிரிட்டோ. ரொம்ப டென்ஷனா வந்து பேசினார். தப்பு தப்பா பேசுறாங்க, பொய் சொல்றாங்க, நான் இவ்வளவு பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம், இவ்வளவு பேருக்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம் கமிஷனர் ஆபீஸ்ல, என்னங்க அப்படி தப்பா சொல்லிட்டாங்க? இல்ல, போதைப்பொருள் கடத்தலில் சம்பந்தம் உள்ள ஜான் பிரிட்டோ நான் தான். ஆதவர்ஜுனா அவர்களுடைய மனைவியின் மாமா அல்லது அவருடைய மாமியாருடைய, எல்லாம் ஒண்ணு தானே, மனைவியின் மாமான்றதும் மாமியாருடைய அண்ணங்கிறது ஒண்ணு தானே. கொஞ்ச நேரத்தில் ஜெர்க்காயிட்டேன். நான் தான்
என் பேர்ல. அப்ப அவர் சொல்றார், ஒரு பெரிய ட்ரக் டிராபிகிங் பண்ணிட்டு அந்த இடி கேஸ்ல வந்து ஒருத்தர் அப்ஸ்காண்டிங் ஆகி வெளிநாட்டில் இருக்கிறாரு. இடியுடைய பிரஸ் ரிலீஸ் சொல்லுது ஜான் பிரிட்டோன்னு ஒரு பேரை சொல்லுது. ஐயோ அது நான் இல்லைங்க, நான் வெறும் மணி லாண்டரிங் பண்ணி மாட்டினேன், லாட்டரி வித்து மணி லாண்டரிங் பண்ணி மாட்டினேன் ஆலவ் அர்ஜுனாவுடைய ஒய்ஃபுடைய மாமா ஜான் பிரிட்டோங்க அப்படிங்கிறான். என்ன கொடூரம்! 910 கோடி 910 கோடி சிக்கிம் என்ற மாநிலத்திற்கு மட்டும் ஏற்படுத்திய நஷ்டத்திற்காக ஆதவ் அர்ஜுனாவினுடைய மனைவி அவர்களுடைய தந்தை மாமனார் ஆதவர். நான் இது எதுக்கு நம்ம சொல்றேன், எவனோ ஒருவன் வந்தான், அவ்வளவு பின்புலத்தை ஆராய முடியல. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் வந்தான், ஒரு பொதுப்பு வாங்கிட்டு போயிட்டாப்ல. அவர் இப்போ வரைக்கும் பிரஸ் மீட் கொடுத்து பேசிட்டு இருக்காரு. இதுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தங்க, நானே எந்த தப்பும் பண்ணலங்க. ஆனால் கொஞ்சம் கூட இரக்கமற்ற மீடியாக்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அதற்காக பழித்தது. ஆனால் இன்றைக்கு ஒருவர் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக, இன்வெஸ்டிங் சீஃப் மினிஸ்டராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், முதலீட்டு அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே தவறான முறையில் பணத்தை சேர்த்ததற்காக அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளுக்குள் மாட்டிக்கொண்டு எங்களுடைய பாஸ்போர்ட் கொடுங்க, நாங்கள் வெளிநாட்டுக்கு சுத்திட்டு போனோம் என்று அவருடைய சொந்த மனைவி அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் இன்னைக்கு கேரளால வழக்கிலே கோர்ட்டில் நிற்கிறாங்க. சிக்கிமிலே அரசுக்கு 910 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்திய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அதே அர்ஜுனா பதவி கூடிய பதவி விழாவிலே அண்டர் வாட் கெபாசிட்டி ஹி வாஸ் இன்வைட்டட். 910 கோடி சிக்கிம் அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதற்காக ஈடி வழக்குகளே மாட்டி இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் முழுமையாக தடை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் என்கின்ற ஒற்றை கெபாசிட்டியை தவிர எப்படி அழைக்கப்பட்டார்? விஜய் அவர்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவிலே எப்படி அழைக்கப்பட்டார்? தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை சந்தி சிரிக்க வைத்துவிட்டு, சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்துவிட்டு, போதை கலாச்சாரங்களை உள்ளே புகுக்க வைத்துவிட்டு, பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிட்டு, ஈடி மணி லாண்டரிங் போன்றவைகள் எல்லாம் பெருமையாக. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு நம்மளும் ஈடி மணி லாண்டரிங்ல மாட்டின நபராக நாம் இருந்தாலும், அந்த குடும்பத்தில் பொண்ணெடுத்த நபராக நாம் இருந்தாலும், கொஞ்ச நாள் கழிச்சு நாமளும் அரசியல் நுழைஞ்சா ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஆயிரலாம் என்கின்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த தமிழ் மக்களுக்கு காட்டியவர்கள் நீங்கள் அல்லவா? இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மக்கள் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார். அதான் கொடுமை. இவங்களுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. வெறும் இன்ஸ்டாகிராமிலே ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருந்த ஒரு கும்பலை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள் அழைத்து வந்துவிட்டு, அதற்கென்று திட்டம் போட்டு இதை உள்ளே கொண்டு வந்துவிட்டு, என்ன பேசுவதென்றே தெரியாமல், உன்னுடைய கோட்டை பற்றி யார் கேள்வி கேட்டார்? யாருமே கேள்வி கேட்கல. நியாயமா யாருமே கேள்வி கேட்கல. ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு உனக்கு நீ கோட்டு போட்டது பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட்டதுதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்க பிரச்சனை அதுதான். நாங்க எல்லா இடத்துலயும் இதுதான். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான், மாற்று கருத்தே இல்ல. சத்தியமா ஒப்பாரிதான். மக்களே, யார் இருந்த இடத்தில் யாரை அமர வைத்தீர்கள்? 42 பேர் இறந்த போது புறமுதுகிட்டு ஓடிய ஒருவனை அமர வைத்திருக்கிறீர்கள். தனக்கும் தன் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் 70 வயதை கடந்த ஒரு தலைவர் அந்த களத்திலே இறங்கி தன்னுடைய பொறுப்புணர்ச்சியோடு அந்த மக்களை சந்தித்திருக்கிறார். வெளிநாடு இருந்த துணை முதலமைச்சர் உடனடியாக தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு மறு நொடியே கிளம்பி அந்த மக்கள் மன்றத்திற்கு வந்து அந்த மக்களை சந்திக்கிறார். இந்த மக்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு தன்னுடைய கோட்டு பிரச்சனையை மக்கள் மத்தியிலே வந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரையா முதலமைச்சராக்கினீர்கள்? இது நியாயமா? இன்னைக்கு நான் ரிசல்ட் அப்போ எனக்கு கொஞ்சம் கோளாறா இருக்குன்னு தெரியும். எனக்கு என்னுடைய தாய் என்னை தொடர்பு கொண்டு பேசுறார். என்னுடைய இன்னொரு சகோதரர் ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசுறார். இத்தனைக்கும் அப்ப நான் வேற கட்சியில் இருக்கேன் அந்த டைம்ல. ஆனா அது ஒரு விஷயம் என்னன்னா, ஜனநாயக சக்திகளும் மதசார்பற்ற சக்திகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேறொரு கட்சியை சிந்தித்தே பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் ட்ராக் ரெக்கார்டை உடைய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு. எங்க அம்மா எனக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி, என்னப்பா ட்ரெயிலிங்ல போய்கிட்டு இருக்கேன். அப்ப நான் எக்ஸாக்டா எங்க இருக்கேன்னா பிரான்ஸ் ஏர்போர்ட்ல இருக்கேன்.
அங்கிருந்து இறங்கி என்னோட வந்து இவர் வந்திருந்தார், எக்ஸ் பாண்டிச்சேரி சிஎம் நாராயணசாமி சார் வந்து அவர் ஃபேமிலி ஏதோ முடிச்சுட்டு வந்தார். ஏதாச்சும் அவரை பார்த்தேன். அவரை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கனெக்டிங்கில் வந்து யூஏல இறங்கியிருக்கோம். மீண்டும் எனக்கு சிக்னல் கிடைச்ச உடனே மீண்டும் என்னுடைய தாய் அழைக்கிறார். அவங்களுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அவர் செய்த சாதனைகள், அவர் இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுத்த சிறப்புகள், அடுத்து தேர்தலை காரணம் காட்டி இவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்பதற்காக உங்களுக்கு நான் முத்தாய்ப்பாக வைத்திருக்கும் 3000 ரூபாயை இப்போதே தருகிறேன் என்று சொன்ன நம்முடைய ஸ்டாலின் சாரை தோற்கடித்து வைத்து விட்டார்களே, தலைவர் தோற்று விட்டாரே என்று என்னுடைய தாய் எனக்கு தொடர்பு கொண்டு அழுத போது அவரை தேற்றுவதற்கு வார்த்தை இல்லாமல் திணறினேன். மக்களே, ஒரு சாதனை நாயகரை விட்டுவிட்டு தான் எதற்காக எழுதி கொடுத்தவன் ஆப்சென்ட் ஆகிவிட்டால் சட்டமன்றத்தில் கூட பேச தெரியாத ஒரு நபரை இன்றைக்கு நீங்கள் முதலமைச்சராக்கி வைத்திருக்கிறீர்கள். எழுதி கொடுக்கணும் ஆப்சென்ட் ஆயிட்டான்னா சட்டமன்றத்தில் கூட பேச தெரியாத ஒரு நபர் இன்றைக்கு முதலமைச்சர். யார் இருந்த இடத்தில் இன்றைக்கு யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள்? சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 354 கோடி. அந்த திட்டத்தில் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு திட்டம் செஞ்சிருக்காரு அப்படின்னு. உண்மை என்னன்னா அது ஒரு எஸ்எஸ்எஃப். இப்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, லோக்கல் போலீஸுக்கு வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றத்தை ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ரியல் டைம் சினாரியோ என்ன ஆகும்னா, இதை நீங்க இப்ப சிங்கப்பெண் கொண்டு போங்க அப்படின்னு கொண்டு போனா, சிங்கப்பெண் அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல எஸ்எஸ்எஃப்க்கு வந்து 0 ஜூரிஸ்டிக்ஷன், 0 இன்வெஸ்டிகேட்டிவ் அத்தாரிட்டி. அவங்க இன்வெஸ்டிகேட்டும் பண்ண முடியாது, எஃப்ஐஆரும் போட முடியாது, நோ ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டாண்டிங். அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அவங்க பார்த்து விசாரிச்சுட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கே அனுப்புவாங்க. இது எதுக்கு? இது பருத்தி மூட குடோன்லேயே இருக்கலாமே, இதுக்கு எதுக்கு இது மாதிரி ஒரு சிங்கப்பெண் திட்டம்? அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு 354 கோடி 270 பெட்ரோல் யூனிட்ஸ். வெறும் ஸ்டிக்கர் மட்டுமல்ல, மக்கள் மூளைகளை மழுங்கடிக்கக்கூடிய. நேற்று வந்து ஒரு புக்கு படித்தேன், 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு. அதில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கான், 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங் அப்படிங்கிறான். பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங். சிறந்த ஏமாற்றுதல் என்னது? மடைமாற்றுதல். மக்களை வேற ஏதாவது பேசவை. ஒரு கிறுக்கம் பேசி வச்சிருக்கிறான், மேகதாது அணையை கட்டுறதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கர்நாடகா சிஎம், இஃப் ஐ எம் நாட் ராங், பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டாரு, ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டாரு, எல்லாரையும் பார்த்துட்டாரு. போய் நியாயமா ஒரு சிஎம் என்ன பண்ணிருக்கணும்? கவுண்டரா இவரும் போய் பார்த்து பேசணும், அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும், அது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லணும். மாறாக இவர் வந்து ஒரு ரோட் ஷோ பண்றாரு, அங்க ஒரு கும்பல் நிக்குது, அதை இந்த இன்ஸ்டா அரசனின் அடிவரடிகள் போடுறாங்க. அவர் சும்மா போயிட்டு இருக்காரு நினைச்சிட்டியா? போடுறான். அவர் சும்மா போயிட்டு இருக்காரு நினைச்சிட்டியா? தான் ஸ்ட்ரென்த் என்னன்னு டி கே சிவகுமார் காட்டிட்டு இருக்காரு. அட கொடுமையே, தான் ஸ்ட்ரென்த் என்னன்னு டி கே சிவகுமார் காட்டிட்டு இருக்காராம். கர்நாடகால நான் யார் அப்படின்னு அவர் காட்டிட்டு இருக்காராம். பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங். இந்த மக்களுடைய சிந்தனையை, இந்த மனங்களை மழுங்கடித்து மடைமாற்றக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு துணை முதலமைச்சர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இங்க ஆலந்தூர்ல பார்த்திருப்பீங்க கேஸ். ஆலந்தூர்ல ஒரு பேரு வேம்புலி, ஆலந்தூர்ல பேரு வேம்புலி, சேலத்துல பேரு மணிகண்டன், ஸ்ரீவைகுண்டத்துல பாலசுப்ரமணியன், ஜெயபால். எப்படி வெறும் இதெல்லாம் வந்து இவர்கள் கட்சி அல்லாது தினந்தோறும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருச்சு. ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அப்புறம் போய் கேள்வி கேட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு சொன்னதெல்லாம் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்வேன். இவர் சொந்த கட்சிக்காரர்கள். பெண்களே, நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விரும்பாவிட்டாலும் நடந்த உண்மை என்ன? அதிகப்படியான பெண்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள். இதான் உண்மை. இதற்குத்தான் வாக்களித்தீர்களா? என்னை அழைத்து சென்று நான் அருந்துவதற்கு ரஸ்னா கொடுத்து, அதிலே மயக்க மருந்தை கொடுத்து, ஒரு ரூமிலே என்னை அடைத்து, என்னை தொடர்ந்து கற்பழித்து, அதை வீடியோவாக எடுத்து உனக்கு பணி வாங்கி தருகிறேன் என்று சொந்த கட்சிக்கார பெண்களையே நாசம் செய்த, ஸ்ரீவைகுண்டத்திலே நாசம் செய்த இந்த முதலமைச்சருக்காகத்தான் நீங்கள் வாக்களித்தீர்களா பெண்களே?
ஒரு ஜிம்ல வேலை செய்யற பொண்ணு வீட்டுக்குள்ள உள்ள பூந்து அவளை கட்டாயப்படுத்தி இந்த வேம்புடி இங்க ஆலந்தூர்ல ஒரு கட்சிக்காரன், அதே தமிழக வெற்றி கழக கட்சிக்காரன் பெண்களை நாசம் செய்வதற்காகவும் அவர்களை கற்பழிப்பதற்காகவும் எங்களுக்கு மேல எங்க அண்ணன் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எங்களுக்கு மேல எங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, அவரெல்லாம் நீங்க டச் பண்ண முடியாது, எங்க எம்எல்ஏ சரவணன் இருக்கிறாரு, அவரை தாண்டி நீங்க எங்களை தொட முடியாது என்று இந்த ஆட்சியை அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி பெண்களை கற்பழித்து அவர்களை மிரட்டி 50 பெண்களுக்கு மேலான தரவுகளை தேக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினர் எங்களை யாரும் தொட முடியாது என்று சொல்வதற்குத்தான் பெண்களே நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்களா? இதே அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்திலே ஒரு சிறு சம்பவம் நடந்த போது ஏன் இந்த அநீதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்? எங்கேயாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தா அதை கட்சியோடு சேர்க்கிறீர்கள், அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறீர்கள். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனைக்கு கட்சியோடு தொடர்புபடுத்துகிறீர்கள், சட்டமன்றத்தில் பேசுகிறீர்கள். ஆனா இனிமேதான் இருக்கு. எத்தனாம் தேதி? 18. நம்ம சொல்லணும் விஜய்க்கு, we are I am waiting அப்படின்னு சொல்லணும். மகனை சட்டமன்றத்தில் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ருத்ர தாண்டவம் ஆடி உங்களை துண்ட காணும் துணிய காணும் ஓட வைக்கல. நீ என்னதான் செஞ்சாலும் சரி, நம்ம ஒரு விஷயம் கான்பிடென்டா இருக்கு. வில்லுவாக்கத்தில் ஆதவர்ஜனா இன்னைக்கு ஒரு காமெடி, எங்களை தலைவர் சொல்லிட்டாரு பேசாதீங்கன்னு, இல்லைன்னா நான் எஞ்சி பேசிட்டு நீ பேசவே முடியாது நியாயமா பார்த்தா. எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் அமைதியாக இருந்துட்டு நீங்க ஏந்திரீங்க, நீங்க பேசுங்க, யார் தான் பேசுறீங்கன்னு பார்ப்போம். கலைஞரின் பேரன், தமிழ்நாட்டின் எதிர்காலம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், இந்த தேசமே உற்று நோக்கக்கூடிய பெரும் தலைவர். இவன் சொல்றான், சவால் விடுறான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவால் விடுறான். இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே நேபாள் மாதிரி இங்கேயும் இளைஞர்கள் இறங்கி போராடினாதான் சரி வரும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டான். போட்டுட்டு பயந்தாங்கோலி அந்த ட்வீட்டை அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ, சட்ட பிரச்சனை வருதுனே அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ. இந்தியா முழுக்க வழக்கு, சனாதனத்தை பேசிட்டாரு, இந்தியா முழுக்க வழக்கு. சார் உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன சொல்றீங்க? சொன்ன சொல்லின் மீதும் எடுத்த கொள்கையின் மீதும் எத்தனை வழக்கு வந்தாலும் ஒரே கொள்கையின் மீது உறுதியாக நிற்பேன் என்று சொன்னவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழகத்தின் அடுத்த நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு சின்ன ட்வீட்டை போட்டு அழிச்சிட்டு ஓடுற ஒரு சின்ன கேஸ் ஆயிரும்னு. ஆனா இந்தியா முழுக்க வழக்கு. நாக்க வெட்டு வாங்குறான், தலையை விட்டு கொண்டு வந்தா 2 கோடிங்கிறான் ஒருத்தன். இந்தியா முழுக்க அதான் டிபேட். இப்ப சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு அதான் டிபேட். நான் கூட அட்டன் பண்ணேன் அப்ப இதுல நேஷனல் டிபேட்ல. ஆனா இவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு முறை கேட்டாங்க, இந்த மாதிரி இடி ரைடெல்லாம் இருக்கு, இதுக்காக நீங்க பணிஞ்சிருவீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், அதர் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று சொன்னார். நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே, ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் சட்டமன்றத்திலோ அல்லது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நீங்கள் முழுமையாக மனனம் செய்துவிட்டு வந்து என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் மக்களுக்கு முன்னால் மைக்கில் பேசுவீர்களே, அன்றைக்கு என்றைக்காவது ஒரு நாள் இதே போன்று தைரியமாக எங்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களின் மீதும், அவர் மீது இல்ல அவருடைய குடும்பத்தினர் மீது நீங்கள் ஈடி வழக்குகளை போட்டிருக்கிறீர்கள். ஈடியே உனக்கும் பயப்பட மாட்டேன், மோடியே உனக்கும் பயப்பட மாட்டேன் என்று என்றைக்காவது ஒரு நாள் ஒற்றை வார்த்தை தெம்பாக உங்களால் பேச முடியுமா? ஆனா இவர் தான் என்ன சொன்னார்னா, நான் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சும்மா சண்டை போடுறீங்க, நிதி தர வேண்டியது, கல்விக்கான நிதியை தர வேண்டியது அவர்களுடைய கடமை, அதை பெற வேண்டியது உங்களுடைய உரிமை. சொன்னவர் யார்? துணை முதலமைச்சர் இன்ஸ்டா அரசன் சொன்னார். என்ன சொன்னாரு? இது என்ன விளையாடுறீங்களா? எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி, எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி விளையாடுறீங்களா? கல்விக்கு நிதி தர வேண்டியது அவர்களுடைய கடமை, அதை பெற வேண்டியது உங்களுடைய உரிமை. சீமான் கூட சில நேரத்தில் காமெடி பண்ணுவாப்புல, நான் அந்த ஜிஎஸ்டி தர மாட்டேன், நான் லாக் போட்டுருவேன் அப்படின்ற கதையெல்லாம் கொடுப்பாரு. இது சீமானோட என்னோட அப்டேட்டட் வெர்ஷன். இது கொஞ்சம் ரசிகர் அதிகன்றதுனால கொஞ்சம் வேற வெர்ஷன் இது, அவ்வளவுதான். ஆகாத கதையெல்லாம் பொழிவிட்டு இருந்தார். இன்னைக்கு போயிட்டு 3 உட்காந்துருக்க நித்தி ஆயோக்ல கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிருக்க பெண்ணர் அங்க போய் சொல்றாரு, இந்தியாவுடைய 2ஆம் பெரிய பொருளாதாரம் யார்? நீங்க 30 நாள்ல உருவாக்குனதா? நீங்க 30 நாள்ல உருவாக்குன பொருளாதாரமா அது? எது உண்மை? அப்ப இப்ப எல்கேஜி யூகேஜி இப்ப யாரை பார்த்து சொன்னார் இவரு? எல்கேஜி யூகேஜி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. 2000 கோடி அல்ல,
10,000 கோடியை நீங்கள் தராவிட்டாலும் I will never compromise in the future of the student of Tamil Nadu. தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டான் இந்த ஸ்டாலின். அதற்கு நீங்கள் 10,000 கோடியை முடக்கினாலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டான் இந்த ஸ்டாலின் என்று சொன்ன அந்த முதலமைச்சர் இருந்த இடத்தில் தான் நீங்க எல்கேஜி யூகேஜி சண்டை. இப்ப நீங்க என்ன பேச போறீங்க? சுமூகமா பேசி வாங்கிடலாம் முடிவுக்கு வந்திருக்கிறேன். மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். எங்களுக்கு நேரம் இல்லை. அடுத்த காமெடி, எங்களுக்கு நேரம் இல்லை. பொன்ராஜுக்கு வழக்கு போடுறதுக்கு நேரம் இருக்கு. மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்கு நேரம் இருக்கு. முக்தாருக்கு வழக்கு போட்டு வீட்டுக்கு போய் கூட்டுட்டு போய் அப்புறம் திரும்ப இறக்கி விட்டு ஒரு கேஸ்ல, அதுக்கப்புறம் திரும்ப அப்புறம் இன்னொரு கேஸ் அலிஷா அப்துல்லா அன்னைக்கு காலில் கொடுக்குறாங்க, உடனே சாயங்காலம் கேஸ். ஏன் உங்க பல்லவி விஷத்தை கக்குறாங்களே, ஆகாத ஒரு செய்தி, பொய். ஒரு எம்எல்ஏவாக இருப்பதற்கு அடிப்படை தகுதியற்றவர்கள். இப்ப கொஞ்சம் பிடிச்சிட்டாங்களே, யார் திமுக பிடிச்சிட்டாங்களா கரண்ட் கட் பண்றது? ஆக அறிவியலில் அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட இந்த கதையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். திமுக கரண்ட் பீஸை கட் பண்ணிட்டான், அதனால கரண்ட் போயிடுச்சு. மக்கள் அதையும் உள்வாங்கி அடுத்த கேள்வி கேட்டாங்க. அவன் புடிங்கிட்டே போனா கூட அவன் கையில இருந்து புடுங்கிற போது ஆர்எஸ் பாரி சார் வேற ஒன்று சொன்னார்ல, அவன் புடிங்கிட்டு இருந்தா நீ என்ன புடிங்கிட்டு இருந்தாரு? நான் சொல்ல, அவர் வார்த்தை, சரியா? அவன் புடிங்கிட்டு இருந்தா நீ என்னடா புடிங்கிட்டு இருந்த அப்படின்னா எங்க விட்ட? எனக்கு ஞாபகம் இருக்கானா? எனக்கு ஞாபகம் இருக்கு. சும்மா உங்களை கேட்குறேன், கவனிச்சுட்டு இருக்கீங்களான்னு. எங்க விட்ட? பல்லவி. அப்போ அந்த அம்மா வேற சவுண்டா இருக்கிற இடத்துல குழந்தைய தூக்கிட்டு போக கூடாது. அதான் யதார்த்தம். இங்க எவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறீங்க. அந்த சிங்கப்பெண் நிகழ்ச்சியில டம் டம் அடிக்கிறாங்க. அது என்ன பாட்டு? அடிக்கிறார். ஐயோ, இண்டக்ட் a clown, expect a circus. ஒரு கோமாளி அரசவைக்குள் நுழைவதனால், அவள் நுழைந்தது அரசவை என்பதனால் அவன் அரசனாக விட முடியாது. நுழைஞ்ச இடம் வந்து அரண்மனைப்பா. அதனால வந்து ஒரு கோமாளியா இருந்தாலும் இடம் அரண்மனை, அதனால கோமாளி என்ன ஆயிட மாட்டான், அரசனாக மாட்டான். மாறாக ஒரு கோமாளி அரண்மனைக்குள் நுழைந்தால் அரசவை சர்க்கஸ் கூடாரமாக மாறும். அடிக்கிறான், சவுண்டு காது கிளியுது, பக்கத்தில் பச்சை குழந்தையோட நம்ம உட்காந்துருக்கு. இஸ் இட் அட்வைசபிள்? பிஆர் ஸ்டண்ட். பேசுது பச்சையா பொய். எங்க மேல கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டாங்க. சரவணன் நோட்டீஸ் அனுப்பி விட்டாரு, தூக்கிட்டாங்க வீடியோவே தூக்கி விட்டா. பொய்யும் தெரியுது, பேசுனது அடிப்படை ஆதாரமற்ற செய்தியும் தெரியுது. நேரம் இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க. மீண்டும் அதைத்தான் ஐ எம் ஹம்பிளி பிரிங்கிங் இட் டு தி பப்ளிக் நோட்டீஸ். பொதுமக்களே, உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து தடைபடக்கூடிய மின்சாரத்தை சரி செய்வதற்கு இவர்களுக்கு நேரம் இல்லை. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நேரம் இல்லை. சட்டம் ஒழுங்கை சீராக வைப்பதற்கு நேரம் இல்லை. மேகதாது அணைக்கு எதிராக ஒன்றிய அரசிடம் போய் மனு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை எடுத்து பேச வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. 2 அமைச்சர் இடம் கொடுத்துட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு நம்மளை ஏமாத்தி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அங்க போய் ஒரு ராஜ்யசபா சீட் தொலைச்சிட்டாங்க. பாத்தீங்களா இல்ல நியூஸ்? நம்ம கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட் நம்மளை ஏமாத்தி வாங்கிட்டு அங்க போய் ஒரு ராஜ்யசபா. பத்தியா எவ்வளவு பெரிய கர்மா பத்தியா? சோ மக்களே, இவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய, சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய, சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் தொடர்ந்து மக்களை பழி வாங்குவதற்கும், இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் மீது வாக்கு போடுவதற்கும், முக்தார நைட்டு குடும்பத்தோட போறவரை வலிச்சுட்டு போய் அப்புறம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் see we are not okay with this language, அதை விட்டுறலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்களை விமர்சனம் பண்றாருன்னா கைது பண்றீங்க. அதை விட நிறைய பேர் இருக்காங்க கைது பண்றது நியாயமா பார்த்தா. அப்ப அது கைது செய்தது மட்டுமல்லாமல், இங்கிருந்து கமிஷனர் ஸ்பெஷல் டீம் போது வேலூர்ல போய் தங்கி இருக்குது. அவர் கர்நாடகா போறாரு ஏபி வரணும்னு சொல்லி, ஏபி கிடைக்கிற வரைக்கும் மைசூருக்கு துரத்திட்டு போறீங்க. குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ண சொல்லி மைசூர் போலீஸுக்கு சொல்றீங்க. குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மைசூர் போலீஸ் சொல்றீங்க. கர்நாடகா போலீஸுக்கு, கர்நாடகா போலீஸ் அப்படி கிடையாது, நீங்க கொடுத்திருக்கிறது இவர் மட்டும் தானே அப்படின்னு சொல்லுது. அவரை தூக்கிட்டு வர்றீங்க. அவர் இப்ப நேத்து மனு பார்க்கும்போது, வழக்கறிஞர் மனுவில் பார்க்கும்போது சொல்றாரு, என்னை பெண் காவலர்கள் அறைந்தார்கள் என்று சொல்கிறார். என்னை பெண் காவலர்கள் என்னை அறைந்தார்கள்.
நான் நம்முடைய மக்கள் முதலமைச்சரை சந்திக்க சென்ற போது உள்ளத்தில் என்ன உள்ளம், அது நல்ல உள்ளம், அந்த பாட்டு ஒன்று உள்ளத்தில் சிறந்த உள்ளம் தானே, நல்ல உள்ளம் உறங்காது என்பது ஏதோ பாட்டு போட்டிருப்பார் போல இருக்கு. இப்ப உறங்கிருச்சா என்று கேட்டு என்னை அறைந்தார்கள் என்று சொல்கிறார் மனுவுல. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? ஆனால் ரொம்ப ஆணவத்தில் ஆடுகிறீர்கள். தன்னை எதிர்ப்பவர்களை, தன்னை விமர்சிப்பவர்களை, அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை என்று நம்முடைய மக்கள் முதல்வர் எந்த அளவுக்கு விட்டார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியினரே இதுக்கு மேல நாகரிக அரசியலா தலைவரே, இவர்கள் எல்லாம் என்னன்னு கேளுங்க என்று கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு விட்ட பிறகுதான் அவர்கள் மீது நடவடிக்கை என்று எடுத்தார். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை காத்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்த இடத்தில் தான் இன்றைக்கு நீங்கள் பத்திரிகையாளர்களை, உங்களை எதிர்ப்பவர்களை, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை வேட்டையாட தயாராகி விட்டீர்கள். அதே போல சிங்கப்பெண் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சட்டப்படி எந்த பவரும் இல்லாத ஒரு எஸ்எஸ்எஃப் உருவாக்கி, அதுல உருவாக்குனதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் யூனிட்லயும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ற குவாலிட்டிக்கு அதை செலவு பண்ணிருக்கலாம். 354 கோடி ஏற்கனவே இருக்கிற எஸ்எஸ்எஃப் இருக்கு, சிடபிள்யூஎன்எஸ் இருக்குது, கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், சிடபிள்யூஎஸ் ஆல்ரெடி இருக்கு. அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த 354 கோடி செலவு பண்ணிருக்கலாம். மாறாக இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்காரு, பாத்தீங்களா? இந்த சிங்கப்பெண் வரக்கூடிய போலீஸ் எல்லாம் வெறி கொண்டு சுத்துறாங்க, ரீல்ஸ் வெறியில தப்பி தவறி நான் மாட்டியிருப்பேங்கிறார். நான் தப்பே பண்ணல. ஆட்டோக்காரர் ஒருத்தர் பாத்தீங்களா, ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தர், நான் தப்பே பண்ணல, இங்க வா நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு என்ன பிடிச்சி வலிச்சாங்க, நல்ல வேலை நான் ஆதாரமா காட்டி தப்பிச்சிட்டேன். ரீல்ஸ் வெறி ஆகி போயிருக்குது. நீங்களாம் கொஞ்சம் உசாரா இருந்துங்க ஆம்பளைங்க எல்லாம். சிங்கப்பெண் தான் ஒரு 10 அடி தள்ளி நிட்டுக்குங்க. அவங்க வந்து ஃபுல்லா போனோட சுத்துறாங்க. இப்ப யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு. அப்ப ஒரு ஃபாரன்சிக் லேப் கெப்பாசிட்டியை வந்து எவிடன்ஸ் பேக்லாக் நிறைய இருக்குது கவர்மெண்ட்ல, சிடபிள்யூஎஸ்சியில். அதை சரி பண்றதுக்கு நீங்க இப்ப போக்சோ கேசஸ்லாம் போறாங்க இல்லையா, அந்த போக்சோ கேசஸ் போறப்ப அந்த குழந்தைங்க விட்னஸ் கொடுக்குதுல்ல, அதை எடுக்கிறதுக்கான ப்ராப்பர் டெக்னாலஜி கொஞ்சம் குறைவா இருக்கு. இந்த 354 கோடி அதை செலவு பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நீங்க என்ஹான்ஸ் பண்ணி மிகச்சரியாக இதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் கோட்டை விட்டு சம்பந்தமே இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி, இதுக்குன்னு வடநாட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க ஜிங்ஸா அடிக்கிறதுக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக பாத்தீங்களா இல்லையா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வசதி கொண்டு பேட்ரோலிங், இந்தியாவிலேயே முதல் முறையாக. அது அவங்க சொன்னது கூட பிரச்சனை இல்லை, வடநாட்டு ஊடகங்கள் பரப்புறாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக என்று பொய் செய்திகளை. இப்ப லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்றைக்கு ஒரு செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவி வருகிறது. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, விஜய் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து விட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் இடம் தரவில்லை சொல்றானா இல்லையா? நீங்க இருந்திருந்தா நீங்க கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் 2 பக்கத்துக்கு வர்றேன். விஜய் அவர்கள் ஒரு மேடையில் அறிவிச்சார், என்ன சொன்னாரு? நம்மள நம்பியும் கொஞ்சம் பேர் வருவாங்க இல்லையா சொன்னார்ல, அவங்களுக்கும் நம்ம அதிகாரத்தை பங்கு தரணும் இல்லையா? அது யாருக்கு? தேர்தல் முடிஞ்சு திமுக கூட நின்று ஜெயிச்சு வந்தவங்களுக்கா? அது யாருக்கு? உங்க கூட கூட்டணி நிற்கிறவங்களுக்கு. விஜய் அவர்களோடு கூட்டணியில் நின்றவர்கள் தான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அவர் கூட்டணியில் வந்து நின்றார், அவர் தோத்துட்டார். மனிதநேய ஜனநாயக கட்சின்னு இன்னொரு ரைவல் பிரிவு ஆர்வன் ஒருத்தர் இருக்கார், அவர் நின்றார், அவரும் தோத்துட்டார். இந்த ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருல மதுரை மத்தியில தோப்பிப்பட்ட பாய் ஒருத்தர், முஸ்தபா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னு நம்மளும் சொல்லுவோம், சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னாரு. கிடைக்கும், அந்த அமைச்சர் பதவி கிடைக்காம போயிடுச்சு. உதயநிதி சொல்றாரு, நம்மளும் சொல்லுவோம், பயங்கர பேக்லாஷ். உடனே கட்சி அறிவிக்குது, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த முஸ்தபாவும் தனி கட்சி வச்சிருக்காரு. நியாயப்படி பார்த்தால் விஜய் வாக்குறுதியின் மீது உண்மை உள்ளவர் என்று சொன்னால், கொடுத்த வாக்குறுதியின் மீது உண்மை உள்ளவர் என்று சொன்னால் அந்த முஸ்தபா அமைச்சராக்கப்பட்டிருக்க வேண்டும். முஸ்தபா அவர்களே, உங்களுக்காக திமுக பேசுகிறது, தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக பேசிட்டு இருக்கிற நியாயமா அவர் கொடுத்திருக்கணும் அமைச்சர். ஆனால் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம், சீட்டு பத்தல அப்படிங்கிறதுக்காக திமுக கூட நின்று ஜெயித்தவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு சண்முகம் என்கின்ற கம்யூனிஸ்ட்காரர் சொல்கிறார், காலம் முழுக்க திமுக எதிர்த்தே நின்றது, அவர்கள் கூட்டணி வைப்பதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். பேச்சு நடந்துச்சா இல்லையாங்கிறது வேற விஷயம். நான் என்ன கேட்கிறேன், தீய சக்தி திமுக என்று வாக்கு பெற்றார் விஜய். அந்த திமுகவிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள் தான் இந்த காங்கிரஸ்காரர்களும், இந்த கம்யூனிஸ்ட்காரர்களும், இந்த விசிகாரர்களும், இந்த முஸ்லீம் லீக்காரர்களும். அவங்க ஓட்டு மட்டும் வாங்கி ஜெயித்து அந்த எம்எல்ஏக்களை வச்சு நீங்க ஆட்சி அமைப்பதை மக்கள் ஏற்பார்களா?
இந்தியாவிலேயே ஒரு தலைவர், இந்தியாவிலேயே ஒரு தலைவர் இப்படி ஒரு கண்ணியத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் இப்படி ஒரு தலைவர், பரந்த மனப்பான்மைக்கும் ஒரு தலைவர். என்னை கேட்டார்கள், ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னாரே. தன்னை எதிர்க்கின்ற ஒருவன் ஆட்சி அமைப்பதற்கு தன் கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்த ஒரு தலைவரை வரலாற்றில் காட்டுங்கள். இட்ஸ் an open challenge. ஒரு தலைவரை, அவர் மனத்தை நோகடித்தீர்களே அநியாயக்காரர்களே. வெளியிருந்த ஆதரவு நாங்க, அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள், என்ன காரணம் தெரியல. அவர் மனதை நோகடித்தீர்களே. மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு சோஃபா உங்களுக்கு வந்தது என்பதற்காக மக்கள் பார்க்கிறார்கள். எந்த மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காமல் தாவேகா கட்சிக்காரனே 3 சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறான் பெண்களுக்கு எதிராக. விடுதலை சிறுத்தைகள் குரல் எழுப்பவில்லை. திருமாவளவன் கண்டனத்தை பதிவு செய்யவில்லை. கம்யூனிஸ்டுகள் குரல், இதே கம்யூனிஸ்ட்கார சண்முகம் சொன்னார், ஒரு 6 மாசம் தரட்டுமே. நேத்து சொல்றாரு, ஒரே கரண்ட் கட்டா இருக்கு அப்படின்னு. எங்களுக்கு பாடம் எடுத்தீங்க, 6 மாசம் பேசாதீங்கன்னு. உங்களுக்கு கஷ்டம் ரொம்ப தெரியுது, ஏன்னா கரண்ட் கட்டு உங்களை பாதிக்குது. அப்ப பெண்களுக்கு எதிரான எந்த குற்றத்துக்கும் நீங்கள் வாய் திறக்கவில்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று சொன்னீர்களே கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் வாரிசுகளே, எங்கு போனீர்கள்? முஸ்லிம்களை தன்னுடைய நெஞ்சில் தாங்கி வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் என்கின்ற ஒரு கொடுஞ்சட்டம் வந்தபோது இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்ய துணியாத ஒரு காரியம், சட்டமன்றத்தை போராட்ட களமாக்கி வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்ட களமாக்கி போராட்ட கோஷங்களை சட்டமன்றத்திற்குள் செய்த ஒரு முதலமைச்சர். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் வாரிசுகளே, இப்படி மறந்து விட்டீர்களே. சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி என்று இந்தியாவை கொந்தளித்துக் கொண்டிருந்த போது வண்ணாரப்பேட்டையில் முஸ்லிம் பெண்கள் ஷாஹின்பாக் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் களத்திற்கு சென்றார். முஸ்லிம் சகோதரிகளே, என் தாய்மார்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அடுத்து அமைவது கழக ஆட்சிதான். நான் முதலமைச்சரானவுடன் உங்களுக்கு இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சியை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். ஒரு உண்மையான ஆண்மகன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டி முஸ்லிம் சமூகத்து பெருநம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மக்கள் முதல்வரை மறந்துவிட்டு சென்றீர்களே. இந்த சமூகம் உங்களை மன்னிக்குமா? நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று சொன்னீர்களே, ஏன் சென்றீர்கள்? எதற்காக சென்றீர்கள்? Is he a proven leader when it comes about safeguarding democracy and secularism? ஒரு தலைவர் சொன்ன வாக்குறுதியின் மீது நிற்கின்ற ஒரு தலைவர். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை, நீதிபதி தீர்ப்பில் சொல்கிறார், அந்த தரப்புக்கும் பிரச்சனை இல்லை, இந்த தரப்புக்கும் பிரச்சனை அவரே தீர்ப்பில் சொல்றார். தர்கா கமிட்டி இஸ் ஆல்சோ பிரச்சனை இல்லைங்கிறார், கோயில் நிர்வாகமும் பிரச்சனை இல்லைங்கிறார், அவரே சொல்கிறார். they have already lost most of portion due to invasion. பிரச்சனையை தூண்டுறார். ஏற்கனவே நிறைய பேர் அபகரிச்சிட்டாங்க, அதனால இந்த இடத்துக்கு போய் தான் விளக்கேற்றணுங்கிறார். நம்முடைய மக்கள் முதல்வரை மக்கள் சொன்னார்கள், அவர் நிதானமானவர், பொறுமையானவர், சாஃப்டானவர், ஹார்ஷா டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இந்தியாவே திரும்பி பார்த்தது. ஒரு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு சிஐஎஸ்எஃப் படைசூழ ஒருவன் திரண்டு வருகிறான். முதலமைச்சரின் வார்த்தைகளை கலெக்டரும் கமிஷனரும் பேசுகிறார்கள். we are not afraid of the consequences. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த தலைமகன் இருக்கும் வரை இந்த மண்ணில் மத கலவரத்தை தூண்ட துடிக்கும் எவனாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக நான் கலவேன். அதனாக வரக்கூடிய பின்வரும் சந்தி தயார் என்று இந்தியா முதுகெலும்பு இவர் சொன்னார். யாருக்காக சொன்னார்? இந்த சமூகத்துக்காக. ரீலோகேட் பண்ணி யாரை பார்த்து சொன்னாஜா? இன்னொரு அயோத்தி, அயோத்தி எதை சொன்னார்? நம் உள்ளத்தில் நமக்காக பின்னால் ஒருவராக நேற்றும் இருக்கிறோம், இருப்போங்களே. சரி, உருப்படியா உண்மையா போன உடனே ஒரு வந்தது. எக்ஸாக்ட் தி ஈவ் ஆஃப் இட், கவ் அண்ட் ஸ்லாட்டரிங் கவ் ஆஃப். மாயும் களையும் கிரீதிலும் வெட்டாது, எந்த நாளிலும் வெட்டாது, டேட்டட் ஸ்பாட்ல வேணும். அதுக்கு ஏத்த நீங்க செஞ்சீங்களா இல்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் கால் அடுத்த நாள் நீங்க வந்து காட்டிங்கிறார். தமிழ் அதட்டத்தில் இருக்கு.
தான் பூர்வ பாயிலிருந்து துப்ப மாட்டாரு, பாயில் ஏதோ ஒரு பேர் வாயத்தாரு. ஆதவ அர்ஜுனாக்கு எதுவும் சொல்ல வராது சம்பந்தமா. நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று சொல்லிவிட்டு அதை உதறி தள்ளிவிட்டு உங்களுக்கு தோளோடு தோள் நின்று தோழனாக உறுதுணையாக ஒரு மிகப்பெரிய நண்பராக நின்ற ஒரு தலைவரை விட்டுவிட்டு சென்றீர்களே. என்ன அமைச்சரவை வாங்கினீர்கள்? சிறுபான்மை நலத்துறை வாங்கினீர்கள். We were expecting least response from you. என்ன எதிர்பார்த்தோம்? ஒரு தீர்ப்பு இப்ப வந்திருக்குது. முஸ்லிம் சமுதாயம் பேனிக்காக வேணாம், ஏன்னா நாளைக்கு பக்ரீத். முஸ்லிம் சமுதாயம் பேனிக்காக வேணாம், உங்களுக்காக அரசு ஒன்று இருக்குது, நீங்க கவலைப்படாதீங்க, அது என்னன்னு நாங்க பார்க்கிறோம். இது சொன்னா பிரச்சனையா? உங்களை அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. எந்த அளவுக்கு? எந்த அளவுக்கு? We are not afraid of consequences. திருப்பரங்குன்றத்தில் முடிவெடுக்கிறதுலாம் பெரிய விஷயம், அவ்வளோக்கெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, குழப்பமா இருக்குது, ஆர்பிட்ரரியா இருக்குது, பயப்படாதீங்க, அதை கூட சொல்லலைங்க. இவர்களிடத்துல சென்றீர்கள். திருப்பரங்குன்றத்தில் உங்க ஸ்டாண்ட் என்னன்னு கேட்கிறாங்க சிடிஆர் நிர்மல்குமார். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்ட் அதான் ஸ்டாண்ட். ஐயா வாயத்துறன்னு சொல்ல மாட்டீங்களா? பிரச்சனை என்ன? நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? அந்த தீர்ப்பை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அதை சொல்வதற்கு திராணியற்ற ஒரு அரசிடம் கூட்டணி வைத்துவிட்டு நாளைக்கு பக்ரீத் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறான். உத்தரம்பேரூர்ல இருந்து எனக்கு கால் வருது, 80 மாடு வச்சிருக்கிறோம், பிடிச்சிட்டு போயிட்டான். இங்க இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் போட்டுட்டே இருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏண்டா எங்களுக்கு தானே கால் வருது, நீங்க செய்ய மாட்டீங்க, மக்களுக்கு தெரியும். இங்க இருந்து கால் வருது, அதெல்லாம் பண்றதுல பிரச்சனையாவது. வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாடை பிடிச்சிட்டு போறான். சாவகாசமா பாய் பக்ரீத் எல்லாம் முடிச்சுட்டு, ஆடு மாடெல்லாம் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு, வீட்டில் உப்பு கண்டெல்லாம் காய போட்டு மறுநாள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நாங்க அப்பீல் போறோம். அப்பீல் போறதுக்கு அலிம் புகாரே போதுமே, நீ எதுக்கு அப்பீல் போறதுக்கு? ஒரு வக்கீல் போதுமே, நீ என்ன அப்பீல் போறது? அப்பீல் நாங்களே போய்க்கோமே. we are already there on track. நைட்டு பூரா அந்த தீர்ப்பை படிச்சு படிச்சு பைத்தியம் ஆயிட்டேன். திரும்ப இங்க இருந்து இப்படி படி, அப்படியே இருந்து இப்படி படி, என்ன இருக்கு தெளிவா தெரியணும்ல. அப்பீல் போறதுக்கு நாங்க போதுமே, அரசு என்ன செய்யும்? ஒன்றும் தெரியல, ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படி என்றால் இனி வரக்கூடிய காலங்கள், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது வெறும் 35 நாள்ல நடந்தது. இதுக்கு அப்படியே 100 மடங்கு காத்திருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு. அது அப்படியே 500 மடங்கு இருக்குது 5 வருஷத்துக்கு. அது வரைக்கும் தாங்க நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் நம்ம சொன்னோம் வைங்களேன். திமுக காரர்கள் விரும்புகிறார்கள், இது ஜனநாயகத்துக்கு அழகில்லை. அவன் ஒருத்தன் ஜனநாயக படுகொலை பண்ணிட்டு இருக்கிறான், அவனை கண்டிச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தலைவர் சொன்ன மாதிரி நம்மலாம் ஷாப்பிங் போனா பொருள் வாங்குவோம், விஜய் ஷாப்பிங் போனா அதிமுக எம்எல்ஏ வாங்குவாரு. 100 மடங்கு இருக்குது 5 வருஷத்துக்கு. அது வரைக்கும் தாங்க நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் நம்ம சொன்னோம் வைங்களேன். திமுக காரர்கள் விரும்புகிறார்கள், இது ஜனநாயகத்துக்கு அழகில்லை. அவன் ஒருத்தன் ஜனநாயக படுகொலை பண்ணிட்டு இருக்கிறான், அவனை கண்டிச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தலைவர் சொன்ன மாதிரி நம்மலாம் ஷாப்பிங் போனா பொருள் வாங்குவோம், விஜய் ஷாப்பிங் போனா அதிமுக எம்எல்ஏ வாங்குவாரு. தூர்ந்த சக்தி கிட்ட இருந்து போய் எம்எல்ஏ வாங்கிட்டு வர அளவுக்கு நீங்க காஞ்சி போயிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. நீங்க என்ன காய்ந்த சக்தியா அப்படின்னு. அவங்க பண்ற எந்த அநியாயத்தையும் கேட்க மாட்டேங்கிறான். காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, கூட்டணியில போனாங்க, ஞாபகம் இருக்கா? நாங்க அது விஜய் கேட்டாரான்னு தெரியல, இவங்களா வாலண்டரியா போயிட்டு ஒரு லெட்டர் நாங்க விஜய்கிட்ட சொல்லிட்டோம். சொல்லிட்டீங்களா? நாங்களே சொல்லிட்டோம். ஏத்துக்கிட்டது எங்கிட்ட சொல்லிட்டாரு, ஏத்துக்கிட்டேன்னு. என்னன்னு, கம்யூனல் போர்சஸ் கிட்ட நாங்க போக மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? அதாவது கம்யூனல் போர்சஸ்னா யாரு? பாஜக கூட்டணி, என்டிஏ. அவர் பேர் என்ன? டிடிவி அண்ணனுடைய கட்சிக்காரரு காமராஜ். அவர் எதுல நின்று ஜெயிச்சாரு? என்டிஏல தான் நின்று ஜெயிச்சாரு. அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பேட்டி கொடுத்தாரு, நான் என்டிஏ தான் இருக்கிறேன்னு. வெட்கம் மானம் சூடு சொரணை இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே இருக்க வேண்டும். ஏன்னா கூட்டணி என்ன சொன்னீங்க? கம்யூனல் போர்சஸோட ஆதரவு கேட்க மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. கேட்டாரா இல்லையா? எந்த அளவுக்கு கேட்டிருக்காருன்னா யாருக்கும் தெரியாம கார்ல உட்காந்து கேட்டிருக்காரு. அந்த வீடியோ வெளியிட்டது யாரு? அவங்களே, டிடிவி இல்ல, அவங்க கட்சிக்காரங்களே. நாங்க யார்? அவர் தான் கையெழுத்து போட்டார், பாருங்க வெளியிட்டான். அப்ப ஒரு அடிப்படை நியாயம் இல்லாமல் ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் போறாரு, அதிமுக உடைக்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். கழுத தேஞ்சு போன சீமான் கட்சி கூட போய் சீமான கூட போய் பார்த்துட்டாரு. 2% 3% சீமான கூட பார்த்துட்டாரு. எடப்பாடி நேய பாவம் பண்ணாரு, அவரை பார்க்கல. மாறாக யாரை பார்த்தாரு? சிவி சண்முகத்தை பார்த்தார், வேலுமணியை பார்த்தார். இது நியாயமா? விஜய் அனைத்து ஜனநாயக படுகொலையும் செய்கிறார். அதை கேள்வி கேட்க எந்த கூட்டணி கட்சிக்கும் துப்பில்லை.
பேசும்போது தலைவர் சொல்கிறார் 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என்று சொன்னோம், போற போக்க பார்த்தா அது 3 மாசம் தாங்காதுன்னா என்ன அர்த்தம்? 3 மாசத்துக்கு கூட விமர்சிக்க வர வேண்டியது இருக்கும் அர்த்தம். ஸ்டாலின் சொல்வது சரியில்லை, 6 மாதம் கூட தாங்காது என்கிறார் இந்த ஆட்சி, இது ஜனநாயகத்தை அழகில்லை. ஏயா ஒருத்தன் பிராட் டேலைட் மேசக்கர் ஆஃப் டெமோக்ரசி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் பட்டப்பகலில் ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருக்கிறான். அதை தட்டி கேட்பதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கும் வீரபாண்டி சொன்னார் பாருங்க, அழகான விஷயம். முடிச்சிடறேன் அதானே, எங்க விட்டேன்? அது சொல்லி முடிச்சிடுறேன். வீரபாண்டி சொன்னார், கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. இதுக்கு மேல கேட்காதீங்க. யாரு கனி யாரு காய்? யாரு? அப்ப என்ன பிரச்சனை? நம்ம எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு? கேட்டா கம்யூனிஸ்டுகள் நாங்கள் உண்டியல் தூக்கும், நமக்கு அதெல்லாம் தெரியாது. யாரு கனி யாரு காய்? அற்ப அதிகாரத்திற்காக போறீங்களே, தோல்விகளில் இருந்து துவண்டு விடாத ஒரு இயக்கம், எதிர்க்க எதிர்க்க எழுந்து வந்த ஒரு இயக்கம், எதிர்ப்பின் மூலமாகவே எழுச்சி பெறும் ஒரு இயக்கம், தோல்விகளில் இருந்தே தன்னை உருவாக்கி கொண்ட இயக்கம், இந்தியாவிலேயே யாரும் இதை கண்டு எழுந்திராத எதிர்த்திராத எமர்ஜென்சியை கண்டே அஞ்சாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டு வரும், மீண்டும் எழும். மிக விரைவில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களிலே, இடைத்தேர்தல்களிலே தேவைப்பட்டால், ஜனநாயகத்தில் அவசியம் ஏற்பட்டால், மீண்டும் வர தேர்தல்களிலே மீண்டும் இந்த முன்னேற்ற வெற்றி சூடும் 2 அமையும். கருதி ஸ்டாலின் நான் என்ற வாசம் அனைத்து தாள்களையும் நன்றி.